You are listening to Padeepz.com. The restriction endonuclease பார்த்தோம்ல அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். The restriction enzyme என்ன பண்ணும்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். They cut the DNA molecule at the point of symmetry. கரெக்டாக அந்த பாலிண்ட்ரோமோட சென்டரில் இதை கட் பண்ணிவிடும். The restriction enzymes are derived from E. coli, Escherichia coliங்கிற பாக்டீரியத்திலிருந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எடுக்கிறோம். அது எக்ஸாம்பிள் என்ன, ஈகோ R1, Escherichia coli, restriction enzyme 1. It cuts the DNA molecule in discrete fragments which staggered cut ends. Sticky ends ஓட உண்டாக்கி விடும், கட் பண்ணி விடும். எப்படின்னா ஒரு இடத்துல உள்ள பூந்து ஸ்ட்ரெயிட் லைனில் பூந்து அப்புறம் கொஞ்சம் ஹரிசாண்டலாக போய் அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைனாக பாரு. அப்போ ஒரு டூத்டு ஸ்ட்ரக்சர் உண்டாகும், அதுதான் ஸ்டிக்கி எண்ட் ஆர் ஸ்டாகர்ட் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஈகோ R1, Escherichia coli, restriction enzyme 1. இப்போ அடுத்த நம்ம recombinant DNA அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஃபாரின் டிஎன்ஏ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைமை வச்சு ஐசோலேட் பண்ணிட்டோம். அதை கொண்டு போய் ஒரு பிளாஸ்மிட் டிஎன்ஏவோட கம்பைன் பண்ண வச்சிட்டோம். அந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவும் அந்த சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸில் ட்ரீட் பண்ணோம்னா அதுவும் உடஞ்சிரும். திருப்பி இந்த உடஞ்ச பிளாஸ்மிடையும் நம்ம ஐசோலேட் பண்ண டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டையும் ஒன்றா வச்சோம்னா இதெல்லாம் ஒட்டிக்கும். இந்த ஃபாரின் டிஎன்ஏவும் பிளாஸ்மிட் டிஎன்ஏவும் ஒன்றா ஒட்ட வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்சைம் டிஎன்ஏ லிகேஸ். இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் வந்து ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் ஆர் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ என்னென்னு, பிளாஸ்மிடோட ஃபாரின் டிஎன்ஏவை சேர்க்கிறது. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்சைம் என்ன, டிஎன்ஏ லிகேஸ். அடுத்து நம்ம மாலிகுலர் குளோனிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படியே ரீகம்பைன் பண்ணி வச்சுட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை கொண்டு போய் இன்னொரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் என்ன ஆகும், அது ரெப்ளிகேட் ஆகும், காப்பீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். இந்த பிளாஸ்மிட் ரீகம்பைன்டு பிளாஸ்மிட்டை கொண்டு போய் திருப்பி ஈகோலை எஸ்ரிஷியா கோலைக்குள்ளே போடும்போது அது சூட்டபிள் ஹோஸ்டாக செயல்படுது. எப்போல்லாம் அந்த பாக்டீரியா மல்டிப்ளை ஆகுதோ அப்போல்லாம் இந்த ஆர்டிஎன்ஏவும் காப்பீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். இது மாதிரி மாலிகுலர் குளோனிங்கில் ஈகோலை மட்டும் இல்லாமல் மற்ற மைக்ரோ ஆர்கானிசமும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. Some of them are Bacillus subtilis, Streptomyces species, Saccharomyces cerevisiae. இதெல்லாம் ஈகோலைக்கு மாதிரி இதையும் இந்த மாலிகுலர் குளோனிங்க்கு யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி ஆர்டிஎன்ஏ காப்பியை கொண்டு போய் இந்த ஹோஸ்ட் செல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா, ஹோஸ்ட் செல்னால் இது ஈகோலை மாதிரி செல்லு. Thousands of these rDNA pieces may enter the cell. எவ்வளோ, ஆயிரக்கணக்கானது அந்த செல்லுக்குள்ளே போகும் ஆர்டிஎன்ஏ. இப்படி ஆர்டிஎன்ஏ உள்ளே போன செல்லுக்கு பேர் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல். Now the cell is called a transformed cell. இந்த ஒவ்வொரு செல்லையும் ஒரு காலனியாக வளர வைக்கிறோம். Each cell is grown into a colony. இதுக்குள்ளே இருக்க இந்த காலனி இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் ஜெனட்டிக்காக ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்க காலனிஸை பிரித்து எடுத்து திருப்பி ரீகல்ச்சர் பண்ணுறோம் தனியாக. இப்படி ரீகல்ச்சர் பண்ண காலனிஸ்லேருந்து இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் லைஸ்டு செல்ஸ். இந்த செல்லை உடைச்சி அதிலிருந்து இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை எடுக்கிறோம். தென் தே ஆர் பியூரிஃபைடு அண்ட் யூஸ்ட். இது மாதிரி இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு ஜீன் எப்போ க்ளோன் பண்ணாங்க அப்படின்னா இன் 1973 பை ஹெர்பர்ட் பேயர் அண்ட் ஸ்டான்லி கோஹன் அப்படின்னு 2 பேரும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கலிஃபோர்னியா ஆஃப் யூஎஸ்ஏல ஃபஸ்ட்டு
cloned gene was made in 1973 itself. So this is what called molecular cloning. அடுத்ததா application and uses of recombinant DNA technology. இந்த rDNA டெக்னாலஜியான யூஸ் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இது மாதிரி பண்ணுறதால rDNA டெக்னாலஜி கேரி அவுட் பண்ணுறதால it helps us to understand the structure of eukaryotic gene. eukaryotic geneோட ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது. And also they are used to produce certain life-saving drugs, hormones, antibiotics. மெடிசினலாக யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆன்டிவைரல் ஆர் ஆன்டி கேன்சர் இன்டர்ஃபெரான்ஸ், ஹியூமன் growth ஹார்மோன், somatostatin, இதெல்லாம் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் which are medically useful can be also produced by genetically engineered bacteria. இந்த பாக்டீரியா நமக்கு தேவையான சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பயோஃபேக்டரியாக மாற்றிடலாம். இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிளான்ட்ஸோட ஜீன் டைப்ஸை மாற்ற முடியும். அது மூலமாக டிரான்ஸ்ஜீனிக் பிளான்ட்ஸ் உருவாக்குறோம் which are resistant to disease and pest attack. டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டும் பெஸ்டோட அட்டாக்கு எகென்ஸ்டாகவும் இருக்கக்கூடிய புது பிளான்ட்டை உண்டாக்க முடியும். சச் பிளான்ட்ஸ் ஆர் கால்ட் டிரான்ஸ்ஜீனிக் பிளான்ட்ஸ். ஜீன் தெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட் மூலமாக அந்த ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ் இன் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் பி கரெக்டட். ஹெரிடிட்டரி டிசீஸஸை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியும். எந்த மெத்தட் மூலமாக? ஜீன் தெரப்பிங்கிற மெத்தட் மூலமாக. ஜெனட்டிக்கலி என்ஜினியர்ட் பாக்டீரியா ஆர் கால்ட் சூப்பர் பக்ஸ். பாக்டீரியாலாம் என்னது? சூப்பர் பக்ஸ். சூப்பர் பக்னா ஏதோ ஒரு பக்கு, ஒரு பூச்சின்னு நினச்சிடாதீங்க. இது ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பாக்டீரியம். இந்த சூப்பர் பக்கை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, ஆயில் ஸ்பில் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆயிலை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பாக்டீரியாத்தை இனோகுலத்தை யூஸ் பண்ணுறோம். எங்கெல்லாம் ஆயில் ஸ்பில் ஆகி சப்போஸ் சீயில் ஒரு கண்டெய்னர் வெசல் ஆக்சிடெண்ட் ஆகி கிலோமீட்டர் ரேடியஸுக்கு ஆயில் ஸ்பில் ஆயிடுச்சுன்னா அதை மேனுவலாக ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணுறாங்க, போட்டில் இந்த சூப்பர் பக்கை ஸ்ட்ராவில் கலந்து வச்சுருப்பாங்க, வைக்கோலில் கலந்து வச்சுருப்பாங்க. அதை அப்படியே அது மேலே தூவி விட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா இந்த பாக்டீரியா அந்த ஆயிலை சாப்பிட்டு வளர்ந்து மல்டிப்ளை ஆகி கம்ப்ளீட்டாக ஒரு ஹார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸை மாற்றி விட்டுரும். It can degrade several aromatic hydrocarbons present in the crude oil. ஸோ இது எதுக்குன்னா அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுது. இந்த சூப்பர் பக்கை முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா, இந்தியன் பார்ன் அமெரிக்கன் ஆனந்த் சக்கரவர்த்தி யூஎஸ்ஏல இதை ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் பக்கை டிவைஸ் பண்ணார். இந்த சூடோமோனாஸ் பாக்டீரியத்தில் இந்த ஜீன் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக ஆயில் ஸ்பில்லை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த சூப்பர் பக்கை ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி இந்தியன் பார்ன் அமெரிக்கன் யூஎஸ்ஏல கண்டுபிடிச்சார். இந்த சூப்பர் பக்கு இந்த ஆயிலில் க்ரூட் ஆயில் இருக்கக்கூடிய என்னென்னத்தை டீக்ரேட் பண்ண முடியும்னா, ஆக்டேன்ஸ், ஜைலீன்ஸ், கேம்ஃபர் அண்ட் டொலுவின்ஸ், இந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ்லாம் டீக்ரேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. ரீகேப் பார்ப்போம், ஒரு 5 கீவேர்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூகேரியோட்டிக் ஜீன், சிந்தசிஸ் சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் மெடிக்கலி யூஸ்ஃபுல், production of transgenic plants which are resistant to disease and pest attack. Genetic defect in human animals can be corrected by gene therapy. Production of genetically engineered bacteria superbug to clear oil spills. These are the applications and uses of recombinant DNA technology. You are listening to Padeepz.com.